வாழ்க பிரபஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஃபோன் மூலமும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமும் அது இந்த கொரோனா டைமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வர்மத்தின் மூலம் வர்ம புள்ளிகளை இயக்குவதன் மூலம் எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா நோயினால் நிறைய பேருக்கு நுரையீரலில் ப்ராப்ளம் வந்து தான் நிறைய பேர் இறக்குறத சொல்கிறாங்க. அப்போ அந்த நுரையீரலை சரிப்படுத்துறதுக்கும் ஒரு சில வர்ம புள்ளிகள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல அதிகமாக கூட்டுறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் மெயினான பாயிண்ட்டு ஈஸியாக எல்லாருமே அதை லொக்கேட் பண்ணி ஈஸியாக அவங்களே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் இப்போ பேச போகிறோம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பாயிண்ட்ஸு, உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது, ஈவன் ஒரு சில பாயிண்ட்ஸ் காய்ச்சலையே கம்மிப்படுத்தக்கூடியது, டிசென்ட்ரியை நிப்பாட்டக்கூடியது. அதே மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தர்றதில் வந்து கிளிமேக வர்மம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா மூச்சு இறைப்பு இருக்கிறதையும் நிப்பாட்டி நுரையீரலையும் நல்லா இயங்க வைக்கும். தலைவலி, கழுத்து வலி, அதுக்கப்புறம் உடம்புனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு வர்மம் அது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பயந்துக்கிட்டு அந்த மன சஞ்சலத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மனதுக்கு ஒரு காம் டவுனை தரக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி அது கழுத்தில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கிளிமேக வர்மம். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கிளிமேக வர்மத்தை வந்து லொக்கேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த இருக்கு பாருங்கள், நம்ம கழுத்தினுடைய ஷோல்டர் இருக்குல்ல, இந்த மேலே வந்து அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே கழுத்து நோக்கி அப்படியே வரணும். வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கழுத்து எலும்பு இருக்கும். அந்த கழுத்து எலும்புக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு விரல் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் தான் வந்து கிளிமேக வர்மம். இதை வந்து உள்வெளி அழுத்தம், ஒரு அழுத்தம் கொடுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது, அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு 30 தடவை பண்ணோம்னா ஈவன் வந்து தொண்டையில் இருக்க கரகரப்பு, அதுக்கப்புறம் மூச்சு இறைச்சல், அதுக்கப்புறம் நுரையீரலை நல்லா இயக்கக்கூடிய புள்ளி, கழுத்து வலி, தலைவலி எல்லாத்தையும் இழுத்து விடும். அந்த மாதிரி ஒரு புள்ளி. இதை எப்படி கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கணும். இந்த பாருங்கள், 1 2 3 இந்த மாதிரி கொடுக்கணும். 30 தடவை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வந்து இந்த காதுக்கு பின்னாடி, இந்த நடு காதுக்கு பின்னாடி இந்த 2 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து சிமிழ் மாதிரி ஒரு, அதுக்கு பேர் வந்து சிமிழ் இருப்புன்னு பேர். இந்த வர்மத்துக்கு பேர். இந்த இடத்துல வந்து ஒரு திட்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் இந்த 3 விரலை வச்சு அப்படியே பின்பக்கமாக புடனி நோக்கி ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு ரொட்டேஷன், 3 ரொட்டேஷன் கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து எக்கச்சக்கமாக தரும். நல்ல எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு வர்மம். 3 தடவை கொடுத்தா போதும் இந்த புள்ளியை. இதான் வந்து அந்த சிமிழ் இருப்பு வர்மம். குங்கும சிமிழ் மாதிரி இங்கே ஒரு புடப்போடு இருக்கும், புடச்சிக்கிட்டு இருக்கும் காதுக்கு பின்னாடி. இதுதான் சிமிழ் இருப்பு வர்மம். இதை வந்து எப்போவுமே இந்த 3 விரலை வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி 3 விரலை வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு புடனி நோக்கி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ரெண்டையும் ஒரே நேரத்தில் புடனி நோக்கி தான் எப்போவும் கொடுக்கணும். 3 சுழற்சி அப்படியே வந்து புடனி நோக்கி ஒரு 3 சுழற்சி அப்படி பண்ணிவிட்டு கையை எடுத்துடணும். அப்படி 2 பக்கம் ஒரே நேரத்தில் கொடுக்குறப்போ இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வெள்ளைப்பட்டு சக்தி விரயமாகும். அந்த வெள்ளைப்படுதலையும் நிப்பாட்டும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஏன்னா அதுக்கப்புறம் தலையில் உங்களுக்கு இந்த பாருங்க, இந்த காதும் தலையும் சேரக்கூடிய இடம், இந்த இடத்த என்ன சொல்லுவோம், இந்த சேரக்கூடிய இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் பொய்கைன்னு பேர். பொய்கைன்னா என்ன அர்த்தம்னா சக்தி வந்து எக்கச்சக்கமாக குடி கொண்டு இருக்க இடத்த தான் வந்து பொய்கைன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக அது முதல் பொய்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பொய்கையை வந்து என்னென்னா அந்த நம்ம விரலை வச்சுட்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் அப்படி மேலே தூக்கி பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வினாடி அப்படியே பிடிச்சிட்டு 15 வினாடி கழிஞ்சதுக்கப்புறம் அந்த பையை எடுத்துடணும். இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த பொய்கை காலம். இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் மேலே நோக்கி லிஃப்ட் பண்ணிடணும்.
லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 வினாடி அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு வினாடி கழிஞ்சதுக்கப்புறம் கையை அப்படியே பையை எடுத்துடணும். இதன் மூலம் வந்து பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமாக கூடுறது இல்லாமல் பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவ் ஆகும், பிரெயின் வந்து சுறுசுறுப்பாகும், பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஓட்டங்களும் வந்து சரியாகும். அதுக்கு இந்த பொய்கை காலம் வந்து பயன்படும். ஏன்னா அதுக்கப்புறம் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை இப்படி மடக்குனீங்கன்னா இந்த எல்போ பக்கத்தில், இந்த முழங்கை பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு கிரீஸ் வரும், ஒரு மடிப்பு வந்து இந்த இடத்துல முடியும். அதுக்கு பேர் வந்து அக்குப்ரெஷரில் இது என்ன சொல்லுவாங்கன்னா LI11 சொல்லுவாங்க. வருமத்தில் இந்த இடத்துக்கு பேர் வந்து புரதாரை விசை நரம்பு வருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும்னா, இதை எப்படி அசைக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்த வச்சுட்டு இந்த இடத்த லொக்கேட் பண்ணிவிட்டு இந்த உள்ள பார்க்க ஒரு 30 தடவை உள்வெளி அழுத்தம் அப்படியே அழுத்தி ரிலீஸ் பண்ணி, அழுத்துறது ரிலீஸ் பண்ணுறது, அழுத்துறது ரிலீஸ் பண்ணுறது, அது மாதிரி ஒரு 30 தடவை அழுத்தணும் ரிலீஸ் பண்ணணும், அழுத்தணும் ரிலீஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு 30 தடவை ஆள்காட்டி விரலை வச்சும் செய்யலாம், நடுவிரலை வச்சும் செய்யலாம், கட்டை விரலை வச்சும் செய்யலாம். ஒரு 30 தடவை இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல உடம்புல அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நல்லா கூடிடும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும், இதுலேயும் பண்ணணும், 2 பக்கமும் பண்ணணும். அப்படி பண்ணணும். இது என்ன செய்யும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு எக்கச்சக்கமாக தரும். அதே மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் காய்ச்சலையும் இது மட்டுப்படுத்தும். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து பிரதாரை விசை நரம்பு வர்மம் அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு 25 தடவை நடுவரில் வச்சோ அல்லது கட்டவரில் வச்சோ உள்வெளி அழுத்தம் ப்ரெஸ் ரிலீஸ் அது மாதிரி ஒரு 30 தடவை பண்ணால் உங்களுக்கு வந்து உடம்புக்குள்ளே நல்ல எதிர்ப்பு சக்தி கூடும். பெருகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது சால்வ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து விருத்தி. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட கொடுக்கும். அதே மாதிரி கல்லீரலை வந்து நல்லா இயக்கக்கூடிய பாயிண்ட்டு. அது எங்கே இருக்குன்னா, இந்த பாருங்கள், கட்டை விரலுக்கும் அந்த 2வது விரலுக்கும் இந்த ஸ்கின்னோட மார்ஜினில் இருந்து 3 விரல் மேலே வந்தீங்கன்னா இந்த இடம்தான் வந்து உங்களுக்கு விருத்தி. இதையும் வந்து நீங்கள் கையை வச்சு ஒரு 30 தடவை உள்வெளி அழுத்தம் அப்படியே ஒரு 30 தடவை கட்டை விரலை வச்சும் கொடுக்கலாம். ஒரு 30 தடவை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பாதுகாக்கிறது கல்லீரல். அந்த கல்லீரலையும் இது நல்ல இயக்கத்துக்கு கொண்டு வந்து உடம்புனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட்டும். அதே மாதிரி தசைகள் எல்லாத்தையும், உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தசைகளையும் வந்து இது வலுப்படுத்தும். ஏன்னா கல்லீரல் கண்ட்ரோலில் தான் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தசையும் இருக்குது, இன்க்ளூடிங் இதயம். 5 புள்ளிகளை இயக்கிறது மூலம் நம்ம வந்து உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அபாரமாக நம்ம கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நுரையீரலை வந்து நல்லா இயங்க வைக்கிறதுக்கு 3 வருமம் இருக்குது. ஒன்று வந்து விலங்கு வருமம், அடுத்து அடப்பம், அடுத்து வந்து உயிரை காக்கக்கூடிய மணிப்பூரக அடங்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மணிப்பூரக அடங்கல் வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அடங்கல்ல வந்து என்னென்னா உயிரை காக்கும் அடங்கலாகும். அதாவது ரொம்ப உயிருக்கு தவங்கிக்கிட்டு அப்படியே வர்றப்போ, மூச்சு திணறிக்கிட்டு வர்றப்போ அந்த மணிப்பூரக அடங்கலை நான் சொல்கிற மாதிரி கையை உள்ளே கொடுத்து அப்படி மேலே லிப் பண்ணி தூக்கியாச்சுன்னா நுரையீரலில் அங்கே நிமோனியா இருந்தாலும் சரி அல்லது பயங்கர ஒரு மூச்சு திணறல் இருந்தாலும் சரி, அது வந்து அந்த மூச்சு திணறலை மட்டுப்படுத்தி நுரையீரலை வந்து நல்லா இயங்க வைக்கும். அப் டு அல்வியோலி லெவலுக்கு நல்லா இயங்க வச்சு நுரையீரலை நல்லா இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடங்கல்னால் ஜிங்குவல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து உயிரை காக்கும் அடங்கலாக செயல்படக்கூடிய மணிப்பூரக அடங்கல். இப்போ இதில் வந்து விலங்கு வர்மம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த இருக்குது பாருங்கள், நம்ம காலர் போன் இந்த இருக்குது. இந்த காலர் போன் அப்படியே வந்து இந்த இடத்துல ஷோல்டர்கிட்ட வந்து முடியும். இந்த ஷோல்டரும் காலர் போனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தில் தான் வந்து விலங்கு வர்மம்னு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு விலங்கு வர்மம் இருக்குது. இதை வந்து எப்படின்னா, முதல்ல கழுத்து நோக்கி ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து 3 விரல் வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு கழுத்து நோக்கி ஒரு 3 சுழற்சி இப்படி செய்யணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய சுழற்சி ஷோல்டரை நோக்கி செய்யக்கூடிய சுழற்சி, அதை கொஞ்சம் லேசாக ஃபாஸ்ட்டாக செய்யணும். 1 2 3 இப்படி செய்யணும். அதே மாதிரி இந்த பக்கமும் கழுத்து நோக்கி ஒரு 3 தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை நோக்கி செய்கிறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். இது என்ன செய்யும்னா, நுரையீரல் வந்து
ஆக்சிஜன் இன்டேக் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ரெஷர் இருந்தாலும் வந்து அதை குறைக்கும். ஏன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் இந்த விலங்கு வர்மம். நுரையீரலை நல்லா இயக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நுரையீரலை நன்கு இயக்கக்கூடிய அடப்ப காலம். இந்த அடப்ப காலம் எங்கே இருக்குன்னா, இந்த நெஞ்சுக்குழியிலிருந்து இடது பக்கம் ஒரு சான், அதே மாதிரி நெஞ்சுக்குழியிலிருந்து வலது பக்கம் ஒரு சான், இந்த பக்க எலும்பு இந்த இடத்துல இருக்கிறது தான் அடப்பம். அதாவது 8 விரல் அகலம் பரப்பி நிற்கும் அடப்ப காலம். அப்போ இதை எப்படி கொடுக்கணும்னா, இந்த 3 விரலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு பக்கவாட்டு அசைவு ஒரு 3 தடவை, 1 2 3 அப்படி கொடுத்துட்டு திரும்ப மேலே தூக்கி கீழே இறக்கிறான். இந்த பாருங்கள், இது எப்படி கொடுக்குறேன்னா, ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு 3 விரலை வச்சுட்டு 1 2 3 அதுக்கப்புறம் மேலே தூக்கி கீழே இறக்கிறான். இப்போ இந்த அடப்பம் என்ன செய்யும்னா, இங்கே வந்து பஞ்சவர்ண குகையை இயக்கும். அதாவது பஞ்சவர்ண குகைன்னு ஏன் வர்மத்தில் சொல்கிறோம்னா, 5 கலரில் முக்கியமான உறுப்பு இருக்குது. இதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், தென் கணையம். இந்த 5 ஒவ்வொரு கலரில் இருக்கும். அப்போ அந்த 5 முக்கியமான உறுப்புகளை இது இயக்கிறதுனால இதுக்கு பேர் பஞ்சவர்ண குகை. அப்போ அந்த பஞ்சவர்ண குகையை இயக்கிறது மட்டும் இல்லாமல் கல்லீரலையும் நுரையீரலையும் நல்லா இயக்கம். மூச்சு திணறிட்டு வரக்கூடிய அந்த வீசிங் ட்ரபுள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நுரையீரலை நல்லபடியாக இயங்க வைக்கக்கூடியது இந்த அடப்பம். இந்த அடப்பம் அது மட்டும் இல்லாமல் இனம் புரியாத நோய்களுக்கும் அடப்பம் கொடுத்தா அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் யாராவது ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பயத்தையும் போக்கக்கூடியது இந்த அடப்பம். இது ஏன்னா வந்து இது ஒரு இறை பீடம். இதை கொடுக்குறப்ப பஞ்சபூதமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை கொடுக்குறப்ப பயம் நீங்கும், வாதம் பித்தம் கபம் எல்லாம் சரியாகும். இங்கே இருக்கக்கூடிய நெஞ்சு கூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடியது இந்த அடப்பம். நுரையிலையும் நல்லபடியாக இயக்கி அந்த மூச்சு திணறல், அதுக்கப்புறம் நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது இந்த அடப்பம். அதனால் இந்த அடப்பத்தை கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணிப்பூரக அடங்கல். இது அடங்கல்னாலே உயிரை காப்பது. இது அடங்கலிலும் அடங்கல். அப்போ இது ரொம்ப விசேஷமான ஒரு வர்மம். இது நுரையீரலில் வந்து மூச்சு திணறிக்கிட்டு கண்ணாபின்னான்னு வர்றப்ப, எங்கே உயிர் நின்று போகுமோங்கிற லெவலில் வர்றப்ப கூட இதை கொடுத்து அப்படி ஒரு தூக்கணும்னா அவனுக்கு வந்து மூச்சு வந்து சீராகி நுரையீரல் நல்லா இயங்கி ஆளை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வர்மம் வந்து மணிப்பூரக அடங்கல். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, அந்த தொப்புலேருந்து நேர் கீழே கரெக்டாக 5 விரல். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எண்ஜான் உடம்பு, அதனால் அவங்கவுங்க பேஷண்ட்டு கையை தான் அளவுக்கு எடுக்கணும். இப்போ இதில் வந்து இந்த தொப்புளுக்கு கீழே இப்போ 4 விரல் இங்கே வச்சுட்டோம், இந்த இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விரலை வைக்கணும். இங்கே வச்சு இந்த பதிகிற இடம் தான் வந்து உங்களுக்கு அந்த மணிப்பூரக அடங்கல். இந்த மணிப்பூரக அடங்கலை எப்படி கொடுக்கணும்னா, இந்த கையை வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா, இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இப்படி நேராக வந்துச்சுன்னா அது வந்து 5வது விரல். அவங்கவுங்க கைக்கு 5 விரல் அளவு வரும். இந்த மணிக்கட்டை நீங்கள் தொப்புளில் வச்சுட்டு இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இந்த கையை வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே இந்த இடத்த மேல் நோக்கி அப்படியே ஒரு தூக்கி அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சி ஒரு 12 வினாடி அப்படியே நிப்பாட்டிக்கணும். மூச்சு பயிற்சி வேணாலும் இந்த டயத்தில் மூச்சை இழுத்து விடுறதையும் செய்யலாம். அப்படி செய்கிறப்போ வந்து நுரையீரல் வந்து நல்லா இயங்கும். நுரையீரலே நல்லா இயங்குதுன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சில நரம்புகள் வந்து டைரெக்டாக வந்து நுரையீரலுக்கு போகுது. அதே மாதிரி வெயின்ஸ் போகுது, ஆர்டரிஸ் போகுது. இது மேல் பரப்புலையும் இருக்குது, கொஞ்சம் டீப்பாகவும் வந்து நுரையீரலை இயக்கக்கூடிய நரம்புகள்லாம் இங்கேருந்து போகுது. அதை நம்ம தூக்கி இயக்கிறதுனால உங்களுக்கு வந்து நுரையீரல் நல்லா இயங்கும். ஈவன் முட்டிக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டு வரக்கூடிய டயத்தில் கூட, அந்த பயங்கர வீசிங் ட்ரபிள் இருக்கிறப்ப கூட இது வந்து நல்லபடியாக வந்து அந்த நுரையீரலை இயக்கி உயிரை காப்பாற்றும். மணிப்பூர் அடங்கல் வந்து நுரையீரலை நல்லா இயக்கும். மூச்சு திணறிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வர்றவங்களுக்கு இந்த மணிப்பூரக அடங்கலை கொடுத்தோம்னா நுரையீரல் வந்து நல்லபடியாக இயங்கி
அல்வியோலி வரைக்கும் அதனுடைய ஆக்ஷன் இருக்கும். நல்லபடியாக இயங்கி மூச்சு திணறல் வந்து மட்டுப்பட்டு நுரையீரலுடைய இயக்கம் சீராகும். இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை ஐசியூவில் வென்டிலேஷனில் இருந்த ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த வீசிங் ட்ரபிள் வந்து மட்டுப்பட்டு ஆக்சிஜன் இன்டேக் கூடியிருக்கு. அதை நான் கண்கூட பார்த்தேன். நான் இப்போ அப்படிப்பட்ட இந்த அடங்கலிலும் அடங்கலான அந்த மணிப்பூரக அடங்கல் இப்போ இந்த கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்த நிச்சயமாக வந்து அந்த நோய் மட்டுப்படும். இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வர்மங்களான அந்த 5 வர்மங்களையும் நுரையீரலை இயக்கக்கூடிய இந்த 3 வர்மங்களையும் தருகின்ற பொழுது அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்வது போல வராமலும் நாம் தடுத்து கொள்ளலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கூடிரும். நுரையீரலும் இதை கொடுக்குறப்ப நல்லா இயங்குறப்ப கொரோனா வந்து நம்மகிட்ட வந்து விளையாட முடியாது. கொரோனா வந்து நம்மகிட்ட எந்த சேட்டையும் பண்ண முடியாது. ஈஸியாக நம்ம கொரோனாவை வென்றெடுக்கலாம். வாழ்க பிரபஞ்சம்.